வணக்கம். செய்திகளை உரக்க சொல்வோம். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மின்கட்டணம், சொத்து வரி உயர்வு போன்றவற்றை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி நிர்வாகங்கள் சொத்து வரி உயர்வை உடனடியாக திரும்பப் பெற கோரி அதிமுக சார்பில் ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமை வகித்தார். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு வாரிய முன்னாள் தலைவர் முனியசாமி, முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் முன்னிலை வகித்தனர். நகர் செயலாளர் பால்பாண்டியன் வரவேற்றார். இதில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். ஒன்றிய செயலாளர் அசோக்குமார், முன்னாள் நகர் செயலாளர் வரதன், நகர் துணை செயலாளர் ஆரிப் ராஜா, நகராட்சி கவுன்சிலர் இந்திரா மேரி செல்வம், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் வீரபாண்டியன், தகவல் தொழில்நுட்ப அணி விருதுநகர் மண்டல துணை செயலாளர் வசந்த், தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் நாகராஜன், ராஜா உட்பட பலர் பங்கேற்றனர். வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த கூட்டத்திலே மிக சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மள மூத்த முன்னோடியாக நம்மிடத்திலே பணியாற்றி தற்பொழுது மீண்டும் கழகத்தில் இணைந்து நம்மை எல்லாம் வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்ற மூத்தவர் பாசமிகு அண்ணன் கழகத்தினுடைய புரட்சித் தலைவி அம்மா பேரவை துணை செயலாளர் அண்ணன் ஜி முனியசாமி அவர்களே உயர்த்தி இருக்கிறார்கள். ஒரு தடவை இரண்டு தடவை இல்ல, எப்பவெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ 1998ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரானவுடன் உயர்த்தினார். 2008ஆம் ஆண்டு அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் உயர்த்தினார். அதே போல 2018ஆம் ஆண்டு நாம் உயர்த்தி இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அதிமுக ஆட்சியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உயர்த்த வேண்டும் என்று சொன்ன பொழுது வேண்டாம், மக்களை பாதிக்கின்ற இந்த வரி உயர்வு வேண்டாம் என்று தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கின்றது. இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்று முதலமைச்சராக வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். 4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு சிறப்பான நல்லாட்சி தந்திட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தக்கூடிய அதை சொல்லி சொல்லாதே செய்வோம், சொல்வதே செய்வோம். ஆனால் எல்லாத்தையுமே இன்றைக்கு விடியா அரசு இன்றைக்கு உயர்வும் பார்க்கலாம். மின்சார கட்டணம் உயர்வு பணமடங்கு ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், அண்ணா திமுக ஆர்ப்பாட்டம். நடப்பதெல்லாம் அநியாயம், அநியாயம், இது அநியாயம், நாரி போச்சு நாரி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.